மிதுன லக்னம். ஸோ மிதுன லக்னத்துக்கு 9ல ராகு வராங்க, 3ல கேது வராங்க. ஸோ இதை பத்தி பலன் சொல்லுங்கய்யா. மிதுனத்தில் இருக்கிற நட்சத்திரமே ராகு தான். அதனால இவங்களுடைய சிந்தனை காற்று ராசி வேற, ராகுவும் காற்று கிரகம் வேற. அதனால ஐடிக்கு வந்து ரொம்ப எடுத்துக்காட்டு. இன்ஃபர்மேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எல்லாமே, அதாவது எல்லா விஷயங்களையும் விஷய ஞானங்களையும் கடத்தக்கூடிய இடம் மிதுனம். அதில் வந்து ராகுனுடைய பங்களிப்பு பிரம்மாண்டம். 5ஆம் இடத்துல இருக்கிற சுவாதி, 9ஆம் இடத்துல இருக்கிற சதயம், லக்னத்தில் இருக்கிற திருவாதிரை இவங்களை வந்து பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த ராகு அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே வர்றார், 9ஆம் இடத்துக்கு. அப்போ என்ன ஆகும்னா கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும், உறவுகள் நல்லாயிருக்கும். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் இருக்கவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்போ வந்து ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறவங்க, அது மாதிரி சயின்டிஸ்டாக இருக்கவங்க, அது மாதிரி திரைப்படத்துறையில் இருக்கவங்க, மற்றும் அவங்க வந்து இப்போ ஒரு தவறுகளை கண்டுபிடிக்கிற இடம், இப்போ அப்படியே இருக்கக்கூடிய அதிகாரிகள், இதெல்லாம் வந்து மேற்பார்வை செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கே 3, 7, 11, நம்ம லக்னத்துக்கு 1, 5, 9 அப்படிங்கும்போது புகழ் வந்து நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்டினால வருதுங்கிறத ராகு ப்ரூவ் பண்ணுறாரு. சூப்பருங்க. கேதுவை எடுத்துக்கும் போது 3ஆம் இடங்கிறது தைரியம், தன்னம்பிக்கை, ஞானம், விவேகம் இதையெல்லாம் கொடுக்குறாரு கேது. அதனால் இவங்களுக்கு இந்த காலம் 18 மாதமும் பார்த்திங்கன்னா மாற்றங்களை தேடி இவங்க என்ன மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதில் வெற்றி அடைவாங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்கும், இடமாற்றங்களும் இருக்கும், அதே மாதிரி ஃபீல்டு மாற்றங்களும் இருக்கும். இவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸும் நல்லா நடக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி இதெல்லாமே சிறப்பாக நடக்கும். உற்பத்தி சார்ந்த துறையை விட இவங்களுக்கு மூளை உழைப்பு சார்ந்த துறையில் மிக பெஸ்ட்டாக இருப்பாங்க.